புஷ் பண்ணாலுமே டெவலப்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பைப்லைன்ல இருந்து டெப்ளாய் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜிங்க்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கடுத்த ப்ரொடக்ஷனுக்கு திரும்ப அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் சார். லாஸ்டா என்ன இருந்துச்சுன்னா இந்த சக்சீடுங்கிறது வந்து கடைசி ப்ரொடக்ஷன் வரைக்கும் போனது. மற்றது இன்ப்ராகிரஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டேஜிங்கோட இந்த ஸ்டேஜிங் வரைக்கும் போயிருக்கும். இல்ல டெவலப்மெண்ட் மட்டும் டிஃபால்ட்டா நம்ம புஷ் பண்ணோன்னு ஆட் ஆயிருந்திருக்கும். இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு கமிட்ஸ் லைனா இருந்துச்சு. இப்போ லைனா ஒவ்வொரு கமிட்டா நம்ம வந்து டெப்ளை பண்ணிட்டே வந்துட்டோம். இது வந்து இப்போ இந்த கமிட் வந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிருச்சுன்னா இதுக்கப்புறமா நம்ம பண்ணி இது நம்ம டெவலப்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி இருந்தோம் சார் நம்ம லாஸ்டா. இப்போ ஆனா அவங்களுக்கு என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ரிலீஸ் போகணும். ஆனா இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பண்ணதெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஜஸ்ட் டெவலப்மெண்ட்காக பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பண்ண கமிட்லாம் விட்டுட்டு இந்த கமிட்டுக்கு மேல அந்த புது சேஞ்சஸ் மட்டும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த கமிட் வரைக்கும் நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் நம்ம கண்டிப்பா வேணும். ஸோ ஒரு நியூ பிரான்ச் வந்து இதுல இருந்து கிரியேட் பண்ணணும். இந்த லாஸ்டா நம்ம பண்ணிக்கிறதுல இருந்து கிரியேட் பண்ணி பேக்கப்பா வந்து டெவ் பேக்கப்னு சொல்லி ஒரு கமிட்ல வச்சுக்கலாம் சார். ஸோ அதுக்கப்புறம் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிவர்ட் பண்ணக்கூடாது, ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ரிவர்ட் பண்ணா ரிவர்ட் கமிட் ஆட் ஆயிரும். ஸோ ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கமிட்லாம் வந்து மெயின் பிரான்ச்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டு திரும்ப இந்த ஒரிஜினல் கமிட்டுக்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் கமிட் வந்தோடனே இப்போ டெவ்லயும் இந்த ஒரிஜினல் கமிட் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கணும். மேபி அது வந்து ஹாட் ஃபிக்ஸ்னு சொல்லி ஒரு பிரான்ச் வச்சுட்டு இந்த ஹாட் ஃபிக்ஸ்ல ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கோட் மட்டும் தான் இருக்கும். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கோடு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த கோடை வந்து திரும்ப இங்க மெயினுக்கு புஷ் பண்ணும்போது இப்போ மெயின்ல வந்து இந்த டீட்டெயில் எதுவுமே இருக்காது சார். இந்த இது மேல இருக்கிறது எதுவுமே இருக்காது. ஏன்னா இது எல்லாமே இன்னொரு பிரான்ச்ல நம்ம பேக்கப் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு மேல நம்ம பண்ற கோடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வரும் சார். இதுக்கு மேல நம்ம ஆட் பண்ற அந்த இந்த ஹாட் ஃபிக்ஸை வந்து இது கூட மெர்ஜ் பண்றோம். ஸோ இப்போ இது டெவலப்மெண்ட்ல புஷ் ஆயிரும். இதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷனுக்கு அப்லோட் ஐ மீன் ஸ்டேஜிங்க்கு வந்து அப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்கு திரும்ப அப்ரூவ் பண்ணும், ப்ரொடக்ஷன் திரும்ப அப்ரூவ் பண்ணும். ஸோ நமக்கு இந்த கடைசியா பண்ண ஹாட் ஃபிக்ஸ் மட்டும் ப்ரொடக்ஷன்ல போயிடும். இப்போ டெவ் பேக்கப் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சதை அவங்க இது ப்ரொடக்ஷன் போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப இது கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண அந்த சேஞ்சஸ்லாம் திரும்ப இதுல வந்துடும். நம்ம லாஸ்டா எந்த இடத்துல டெவலப்மெண்ட் விட்டுருந்தோமோ அந்த இடத்துல திரும்ப இந்த இடத்துல வந்துடும். ஸோ நம்ம இதுல இருந்து ஃபர்தரா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். இதுதான் சார் நேற்று அந்த லாஸ்டா வந்து இந்த பிரச்சனைக்கு நான் சஜஸ்ட் பண்ண சொல்யூஷன். ராஜாவில்லை, எனக்கு திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சாரி, புரியல எனக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி இந்த இது வரும் என்னன்னா இது இங்க நீங்க கமிட்ஸ் பாக்குறீங்களா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கமிட் நம்ம ஆட் பண்றது. நம்ம கமிட்டை வந்து மெயின் பிரான்ச்ல புஷ் பண்ணோம்னா டெவலப்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்துரும் மெயின் பிரான்ச்ல பண்ண உடனே. பட் நீங்க யூசுவலா என்ன பண்ணுவீங்கன்னா வேற ஒரு தனி பிரான்ச் எடுத்து பண்ணிட்டு அதை திரும்ப மெயின்ல வந்து மெர்ஜ் பண்ணிடுவீங்க. அந்த மெர்ஜ் தான் நீங்க பண்ண மாட்டீங்க, பிரச்சனை பண்ணிருந்தான்னு சொன்னீங்க. சோ அப்படி மெர்ஜ் பண்ண உடனே அது ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டெப்ளாய் ஆயிரும். பட் ஸ்டேஜிங்க்கும் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கும் அது மூவ் ஆகாம அப்படியே பெண்டிங்லயே நின்று இருக்கும் அவங்க அப்ரூவல் பண்ற வரைக்கும். கிளையண்ட் அப்ரூவல் பண்ற வரைக்கும். சோ அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க 1 minute ராஜவன், நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் நம்ம 8896 இருக்கு இல்லையா, அது சக்சஸ்ஃபுல் இருக்குது. பட் ஐ திங்க் நம்ம அஜாக்ஸ் ஃபைல கொடுத்தது அவங்க ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பட் நம்ம சேஞ்சஸ் தான் அதோட மூவ் ஆயிருக்குது. இப்போ நம்ம சேஞ்சஸ் எல்லாம் 8896 8808 இதெல்லாம் நம்ம 8808 நம்மளோடது சார். அவங்களுமே தப்பா பண்ணிருக்காங்க. அவங்க அது மட்டும் வேணும்னா இது பண்ணிருக்க கூடாது. பட் அவங்களுக்கு தெரியலையா இல்ல அவங்க இது ஓகேன்னு சொல்லி பண்ணாங்களான்னு தெரியல சார். இப்போ நம்ம சேஞ்ச் அதுக்குள்ள போயிடுச்சா? இருக்கு சார், இதெல்லாம் இருக்கு சார். நம்மளோட நம்ம சேஞ்ச் அந்த சக்சஸ்ல போயிடுச்சு சார். ப்ரொடக்ஷன் போயிடுச்சு. இதெல்லாமே இதுக்கு மேலதான் அடுத்தடுத்த கமிட் ஆட் ஆகுது. ஸோ இந்த லாஸ்ட் கமிட் தான் போயிருக்குது. அப்ப நம்ம கமிட்டும் ஆல்ரெடி அதோட அந்த சேஞ்சஸ்லாம் அதுல இருக்கு சார், ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அப்ப எம்பவர் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம ப்ரொவைடர் சர்ச் ஒர்க் ஆகுமா பெரியசாமி சார்? எம்பவர் அது பேக்கப் எடுத்து தான் சார் போடணும், அது இல்லாம தான் போடணும். சரி, பிரச்சனை நீங்க கெட் எம்பவர் போய் பாருங்க. இவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச் தான் அங்க இருக்குதாங்க. நம்ம சர்ச்னா இதுல இந்த கமிட்ல பண்ண சேஞ்சஸ் இருக்கும் சார். இதுல ஏதாவது அத நம்ம பண்ண சார்.
பிரச்சனை தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எலாஸ்டிக் சர்ச் தான் அது, அதுல இருக்க கீழே யூஆர்எல் போவாங்க சார். கீழே யூஆர்எல் போவாங்க சார். பிரச்சனை நீங்க ஷேர் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் கெட் எம்பவர் ஷேர் ஆகல. சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? சரி. ப்ரொவைடர் இருக்கும். ப்ரொவைடர் டூல் ஒன்று இருக்கும். ப்ரொவைடர். ஓகே, ஒரு நிமிஷம். ஃபார் மெம்பர்ஸ்ல ஃபைண்ட் ப்ரொவைடர் பாருங்க. அதுதான். ஸ்டார்ட் சர்ச் இதுங்க சார். ஆமா. இந்த ஃபைண்ட் ப்ரொவைடர் அதான் ஃபைண்ட் ஸ்டார்ட் சர்ச். சார் வேற லிங்க் போதுங்க சார்? இல்லைங்க சார், அது வேறங்க சார். ஃபார் மெம்பர் போங்க. மெம்பர் இஸ் மெம்பர் ஃபார் மெம்பர்ஸ். ஸ்டார்ட் சர்ச்சிங். இல்லைங்க சார், இதான் இப்போ கொடுத்தாங்க சார். ஸோ இதுதான் இப்போ கொடுத்தாங்க சார். ஃபைண்ட் ப்ரொவைடரில் ஸ்டார்ட் சர்ச்சிங் இதாக கொடுத்தாங்க சார். இதை bharat.balance.care அந்த சப்டொமைனுக்கு போதுங்க சார். ஒன் மினிட் சார். ஓகே, அப்ப நம்ம சேஞ்சஸ் போல ராஜவேல் நீங்க சொன்னது அவங்க சார் இல்ல சார், நம்ம கமிட் மேலதான் அவங்க கமிட் ஆட் ஆயிருக்கு சார். இல்லைங்க சார், merge ஆயிருக்கு மேபி சார். அந்த சேஞ்ச் இல்லாம இருக்கலாம், பட் வேற ஏதாவது சேஞ்ச் நம்ம பண்ணது கண்டிப்பா போயிருக்கு சார். ஆக்சுவல் கமிட் நம்பர் ஏதாவது இருக்கா? நம்ம பண்ண கமிட் வந்து அந்த கமிட்ஸ்லயே இருக்கும் பிரச்சனை. அது இது கமிட் பண்ணலாம். மெயின் பிரான்ச் போயிட்டு கமிட்ஸ். ஸோ அந்த பேஜினேஷன் நம்ம பண்ண கமிட் இருக்கு. லோடிங் பிஃபோர் பாப்பப் அது நம்ம பண்ண கமிட் இருக்கு. இதெல்லாம் merge இருக்குங்க சார் மெயின் கூட. பிரவீன் சார் இந்த டெவ்ல நீங்க dev.getTemporary அது போங்க. .com போங்க. உங்க சேஞ்ச் எப்படி டெஸ்ட் பண்ணுங்க டெவ்ல? சார் புரியலைங்க சார், மறுபடியும் உங்களோட எம்பவர் டெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? டெவ்ல எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? டிவ் சைட்லீங்களா சார்? ஆமா. டிவ் சைட்டுக்குள்ள போய் சார் ஓகே, டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்குள்ள போய் சார் நான் ஃபார் மெம்பர்ஸ்ல ப்ரொவைடர்ஸா? ஆமாங்க சார், ஃபார் மெம்பர்ஸ்ல ஃபைண்ட் ப்ரொவைடர். சரி, இதே இது வந்து ப்ரொடக்ஷன் சைட்டு போங்க. getTemporary ப்ரொடக்ஷன் சைட்டுங்களா சார்? ம். ப்ரொடக்ஷன் சைட்டு getTemporary வந்து getTemporary.com போங்க. டெவ் எடுத்துட்டு ஓகே. டெவ் ரிமூவ் பண்ணு. இதுல எங்க உங்க இதை டெஸ்ட் பண்ணுவீங்க? இது நம்ம சேஞ்ச் இல்லையா? இல்லைங்க நம்ம சார், பண்ணது நம்ம ஒன்றும் change இல்லை. இல்ல நம்ம பண்ணது எதுவுமே இல்லைங்க சார். ஓகே, எப்படிங்க அப்போ பிரவீன்? சாரி, ராஜவேலு பேசணும். நம்ம டெவலப் பண்ணது அங்கே இல்லை சார். ஒரே நிமிஷம் சார், நான் அது நேற்று பேக்கப் பிரான்ச் எடுத்து வச்சேன். அதை அந்த கமிட்ஸோட கம்பேர் பண்ண தெரியும் சார். ஒரு சார்
இல்ல வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு தெரியல. பட் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் நீங்க கொஞ்சம் லேட்டா கூட அனலைஸ் பண்ணீங்க. பட் நம்மளோட அசம்ஷன் ரைட் இல்லைங்கிறலாம். ஓகே, அவர் வேற ஏதாவது மெத்தட்ல பண்ணிருக்கிறதா என்ன தெரியும். வருதா? இது நம்ம செஞ்சப்போ சார் அந்த பேஜ்க்கே போக மாட்டேங்குதுங்க சார். ஓகே அந்த பேஜ்க்கு அந்த ரீடைரக்ட் ஆகும். சரி. ஓகே பிரவீன், நீங்க வேணா ட்ரா பண்ணீங்க. ஓகே சார். ராஜு, நம்ம அசம்ஷன் வந்து மேபி சம்திங் டிஃபரெண்ட் நினைக்கிறேன். பட் எனிவே லெட் அஸ் நாட் வரி அபவுட் தட். ஓகே, அது என்னன்னா நீங்களும் பிரச்சனை பேக்ரவுண்ட் போய் அவங்க வேற ஏதாவது மெத்தட்ல பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. மேபி தட் மேபி த ரைட் மெத்தட். நீங்க சொல்ற மாதிரி பேக்கப்பு ரீசெட் அது நிலைமை சொன்னீங்க இல்லையா, அவ்வளவு ஸ்டெப் வேணுமான்னு தெரியல. இல்லை அவங்களுக்கு வேணும்னா நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டுக்கலாம், எப்படி பண்ணீங்கன்னா வேணா கேட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே ராஜுவல், நீங்க வேணா ட்ரா பண்ணீங்க இப்போதைக்கு. ஓகே ராஜுவல், நீங்க இருங்க, பார்த்தா நீங்க ட்ரா பண்ணீங்க. ஓகே, ஐ திங்க் வி மே நீட் டு கோ பேக் அகேன். ஓகே, எப்படி பண்ணிருக்கேன்னு தெரியும். ஓகே, தேங்க்ஸ்.